ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நம்ம தொடர்ந்து விக்ரமாதித்தன் கதைகளை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் 7வது கதை, அதாவது 7வது பதுமை சொன்ன கதை. 7வது பதுமையோட பேர் என்ன தெரியுமா? ஏகபோகவல்லி பதுமை. வழக்கம் போல் பூஜை அவங்களோட காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு வராரு. சிம்மாசனத்தில் ஏறதுக்கான பூஜைகள் புனஸ்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு 6 படியை தாண்டி 7வது படியில் காலை அப்படி வைக்கிறாரு. நில் மன்னா அப்படின்ட்டு ஏகபோகவல்லி பதுமை வாயை திறந்து, எனது மன்னன் விக்ரமாதித்த மன்னனுடைய பெருமையை பற்றி கூறுகிறேன் கேள், அதன் பிறகு நீ இதில் ஏறணுமான்னு யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வழக்கம் போல் அவர் படியில் உட்காந்துட்டு பதுமை சொல்கிற கதையை கேட்க ஆரம்பிக்கிறார். ஓகே, இப்போ ஸ்டோரி, அதாவது ஃப்ளாஷ்பேக். ஓகேவா? இப்போ 6 மாதம் நாட்டை சிறப்பாக ஆண்டு முடிச்சிட்டாரு விக்ரமாதித்த மன்னன். இப்போ என்ன பண்ணணும்? 6 மாதம் காட்டுக்கு போகணும் இல்லையா? அவர் எப்போவுமே அதாவது காடார் காலம் ஆழ்வதற்கு போகிறதுக்கு முன்னாடி காளி தேவியோட கோயிலுக்கு சென்று அவர் அன்னையை வணங்கி அனுமதி பெற்ற பின்பு தான் அந்த நாட்டை விட்டு கிளம்புவார். அது மாதிரியே போகிறாங்க, அன்னையை வணங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து தேவி வந்து தரிசனம் கொடுக்கிறார். அப்போது அன்னை கூறியது, விக்ரமாதித்தன் மன்னா, உன்னை பற்றுவதற்காக சனி பகவான் வந்து கொண்டிருக்கிறார். நீ அவரிடம் பணிவாக நடந்து கொள். உனது கர்மாவுக்கு ஏற்ற வினையை இந்த 7.5 காலம் நீ அனுபவித்தாக வேண்டும். அதற்கேற்றவாறு நீ பொறுமையுடன் இருந்து இதிலும் நீ வெற்றியை காண்பாயாக அப்படின்னு சொல்லி அன்னை வந்து ஆசி வணங்கி அனுப்பிடுறாங்க. அவர் கோயிலிருந்து வெளியே வரும்போதே சனி பகவான் எதிரில் வருவதை பார்க்கிறார். பார்த்து வணக்கம் சுவாமி என்று விக்ரமாதித்தன் மிகவும் பணிவுடன் சனி பகவானை வணங்குகிறார். அப்போது சனி பகவான் சொல்கிறார், மன்னா, 7.5 ஆண்டு காலம் நான் உன்னை பற்றவிருக்கிறேன். நீ வந்து இதுவரை 56 மன்னர்கள் உனக்கு கீழ் அடிமையாக இருக்கிறார்கள் அல்லவா? இனி வரும் 7.5 ஆண்டுகள் நீ வேறொரு மன்னனுக்கு கீழே நீ அடிமையாக இருந்து அவருக்கு நீ பணி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சனி பகவான் வந்து சொல்கிறாரு. விக்ரமாதித்தன் என்ன பண்ணுறாரு? உடனே ஆகட்டும் சுவாமின்னு சொல்லி தன்னுடைய முத்திரை மோதம், அதாவது அரசாங்கத்துக்குன்னு ஒரு முத்திரை மோதம் இருக்கும் அல்லவா, அந்த மோதத்தை கலற்றி சுவாமியிடம், யார், நம்மளோட சனீஸ்வர பகவானிடம் கொடுத்து, சுவாமி, நான் அங்கிருந்து வரும் வரை அதாவது நீங்கள் என்னை பற்ற போகிறீங்க இல்லையா, அந்த 7.5 ஆண்டுகள் வந்து முடிகிற வரைக்கும் எனது நாட்டை சீரும் சிறப்புமாக நீங்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்று விக்ரமாதித்தனுடைய முத்திர மோதத்தை கழற்றி பகவானிடம் கொடுத்து விட்டு விடை பெற்று செல்கிறார் விக்ரமாதித்த மன்னர். தமிழில் பேசணும்னு ட்ரை பண்ணேன், அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? சப்போஸ் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு தமிழில் பேசுறது ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சளவுக்கு நான் இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஆனால் திக்கி தண்ணீர் தான் பேசுகிறேன், ரொம்ப படபடப்பாக இருக்குது. சரி, நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு தமிழ் வார்த்தைகளை உபயோகப்படுத்த நான் முயற்சிக்கிறேன். இந்த விதமாக விக்ரமாதித்த மன்னன் வந்து வேதாளத்தை அழைத்து கொண்டு அந்த நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் காட்டு வழியாக. அப்போது பார்த்தீங்க என்றால் மிகவும் களைப்பாக விட்டது. அதனால் ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம், அதன் அடியில் உறங்குவதற்காக விக்ரமாதித்த மன்னர் வந்து அதில் சாய்ந்து அமர்ந்து அப்படியே தலையை சாய்க்கும் நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் பார்ப்பதற்கு குரூபியாக இருக்கிறாள். குரூபி என்றால் என்ன? சொருபி என்பது பார்த்தீங்கன்னா அழகு, என்ன சொல்கிறது, அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் சொரூபின்னு சொல்லுவாங்க. அப்போ குரூபினா ரொம்ப அகோரமாக இருப்பாங்க. மன்னர் அந்த பெண்ணை பார்த்து பயந்தே போய்விட்டார். வேதாளத்திடம் கேட்கிறார், யார் இந்த பெண்? இது பெண்ணா இல்லை பேயா இல்லை அரக்கியா? அந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய உருவம் இருந்துச்சு. அதை கண்டு விக்ரமாதித்தன் மன்னரே சிறிது நேரம் திகைத்து போய்விட்டார். இதை உடனே வேதாளம் சொல்கிறாங்க, மன்னா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த பெண் தாங்கள் வந்து இந்திரலோகத்துக்கு சென்றீர்கள் அல்லவா, அப்பொழுது உங்களுக்கு சாமரம் வீசிய பெண் தான் இந்த பெண். நீங்கள் இந்த 7.5 ஆண்டு காலம் நீங்கள் இங்கே கஷ்டப்படுவீங்க, அதாவது கொஞ்சம் வசதி இல்லாமல் இருப்பீங்கிறதுக்காக இந்திரன் வந்து உங்களுக்காக இந்த பெண்ணை வந்து இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. இவங்க வந்து உங்களுக்கு பணிவிடை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் வந்து மன்னரிடம் சொல்லிச்சு. சரியா? உடனே அப்படி, ஆனால் இவ்வளோ பார்க்கவே எப்படி இருக்காங்கன்னு கேட்டோடனே, மன்னா, பகலில் தான் இவங்க எப்படி இருப்பாங்க, இரவு நேரத்தில் வந்து இரவு நேரம் பார்த்திங்கன்னா பார்க்குற சமயமே மயங்கிடுவாங்களாம், அவ்வளோ அழகாயிருவாங்க. அதாவது இந்திரலோகத்து பெண்கள்லாம் அப்போ எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இரவு நேரத்தில் அவங்களோட தான் உண்மையான உருவம் தெரியும். பகல் நேரத்தில் மற்றவர்களிடம் இவங்களோட பாதுகாப்பாக இருக்காங்க. எப்படி? சப்போஸ் இவங்களோட அழகுனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்துடும் இல்லையா, அதனால் இவங்க வந்து பகல் நேரங்களில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இரவு நேரத்தில் தான் உண்மையான உருவத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தின மாலை. எவ்வளோ அழகான பெயர் அல்லவா, ரத்தின மாலை.
ரத்தினமாலையை அழைத்து தன் அருகில் அமர வைக்கிறார் விக்ரமாதித்தன். அதே நேரம் ரத்தினமாலை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய இந்திரலோகத்தில் நிறைய சக்திகள் உண்டு அல்லவா, அந்த சக்திகளை வைத்து அந்த இடத்துல ஒரு சின்ன அழகான ஒரு மாளிகையை உருவாக்குறாங்க. மன்னர் வந்து ஓய்வெடுப்பதற்காக அதுக்கான படுக்கை எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு, அதாவது அறுசுவை விருந்தை வந்து ரத்தினமாலை அவங்களோட கைகளாலேயே தயாரித்து மன்னருக்கு பரிமாறுறாங்க. அன்று இரவு அந்த இடத்துல அவங்க வந்து உறங்குறாங்க. வேதாளம் வெளியே நின்று காவல் காத்து கொண்டிருக்கிறான். ஓகேவா சரி, சாரி, போக போக மாற்றிக்கிறேன். இப்போது விடிஞ்சிட்டு, அதாவது இப்போது பொழுது விடிஞ்சிட்டு இப்போ மூவருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்துட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. அதே குளத்தில் அனந்தன் அப்படிங்கிற ஒரு பாம்பும் ஜலந்திரன் அப்படிங்கிற ஒரு தவளையும் இருக்காங்க. அந்த ரொம்ப தாகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மன்னர் வந்து அதில் வந்து தண்ணீர் அருந்துறதுக்காக அந்த குளத்துக்கிட்ட போகிறாங்க. மன்னருக்கு வந்து விலங்குகள் பேசுகிற பாஷைகள்லாம் ஓரளவுக்கு புரியும் அல்லவா, அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த சமயம் பார்த்திங்கன்னா அனந்தன் வந்து ஜலந்திரனை சாப்பிட்றதுக்காக துரத்துறார் தண்ணியில். அப்போ ஜலந்திரன் சொல்கிறாங்க, நீயும் நானும் நண்பர்கள், ஒரு முனிவர்கிட்ட நம்ம சேட்டை பண்ணதுனால தான் நம்ம 2 பேரையுமே இப்படி பாம்பும் தவளையமாக மாற்றி வச்சுருக்காங்க. நீ பசிக்காக நீ என்னையே நீ சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஜலந்திரன் வந்து கூக்குரல் எடுது. அந்த சத்தம் வந்து விக்ரமாதித்த மன்னன் கேட்குறதுனால உடனே தன்னுடைய வாளை எடுத்து பாம்பெல்லாம் கட் பண்ணல. அப்போல்லாம் யோசிக்காதீங்கன்னா, தன்னோட துடை பகுதியில் இருக்கிற சதையை வெட்டி அந்த பாம்போட வாயில் வீசுகிறாரு. அந்த தவளையை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உடல்லேருந்து சதியை எடுத்து பாம்போட வாயில் வீசுகிறாரு. அந்த இடத்துல ஜலந்திரன் தப்பிச்சுக்கிறான். அனந்தன் என்னன்னா, என்னுடைய பசுக்காக உங்களோட உடம்புலேருந்து நீங்கள் சதை துண்டை பிச்சு போட்டிருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் தானே விக்ரமாதித்த மன்னன் சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு உங்களோட கதை என்னன்னு சொல்லி மன்னர் வந்து கேட்கும் பொழுது அப்போ ஜலந்திரனும் அனந்தனும் கதையை சொல்கிறாங்க. நாங்கள் வந்து குளத்தங்கரை விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போது இங்கே ஒரு முனிவர் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார். எங்களுடைய விளையாட்டுத்தனத்தாலையும் குறும்புத்தனத்தாலையும் அவருடைய தவம் வந்து கலைந்து விட்டது. அதனால் எங்களுக்கு வந்து சாபம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் சாப விமோச்சனை கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா, சனியால் ஆட்கொள்ளப்பட்டு விக்ரமாதித்த மன்னன் இந்த வழியாக வரும் பொழுது நீங்கள் 2 பேரும் அவங்க கூட போய் 7.5 வருஷம் விக்ரமாதித்த மன்னனுக்கு பணிவிட செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா 7.5 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் பழைய மாதிரி மனித உருவத்துக்கு வந்து அவங்க ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சாப விமோச்சனம் கொடுத்துருக்காங்கன்னொடனே அப்படியா இதுவா விஷயம்னு சொல்லிட்டு விக்ரமாதித்த மன்னன் என்ன பண்ணுறாங்கன்னா, வேதாளம், ரத்தினமாலை, அனந்தன், ஜலந்திரன் 4 பேரையுமே அழைத்து கொண்டு எங்கே போகிறாரு பார்த்திங்கன்னா, மகேந்திரபுரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அது நாடு, அந்த நாட்டுக்கு போகிறாங்க. அந்த நாட்டை மதுரேந்திரன் அப்படிங்கிற மன்னன் வந்து ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அவங்க கிட்ட தான் இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு சேர்க்க, அதாவது பணிக்காக போகிறாங்க. போய் இவங்க 4 பேருமே ஒரு ஓரமாக மரத்துக்கையில் நிற்க வச்சுட்டு நான் போய் வேலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மன்னர் வந்து இன்னொரு மன்னர்கிட்ட, அதாவது ரொம்ப ஏழை மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல போகிறாங்க. சாதாரண மனிதன் போல் உடை அணிந்து கொண்டு மதுரேந்திர மன்னனை பார்க்குறதுக்காக போகிறாங்க. மன்னன் வந்து பார்க்குறாரு. இவரெல்லாம் ஆள் நல்ல வாட்ட சாட்டமாக ஒரு ஆணுக்குரிய அம்சங்கள் அத்தனையும் பொருத்தமான ஒரு வீரனுக்குரிய கலை அவங்க முகத்தில் அவ்வளோ அழகாக தெரியுது. பார்த்தோன்னே மன்னருக்கு வந்து, நீ உண்மையிலேயே சாதாரண மனிதனை, உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு விக்ரமாதித்தனோட தோற்றம் இருக்கும்ல, நல்லா ஆள் வாட்டா சட்டமாக சும்மா கம்பீரமாக சும்மா அப்படியே ஜம்முன்னு இருக்கார் மனுஷன். அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் வேலை தரேன், நீ என்னுடைய மெய்க்காவலன்னா இப்போது சாதாரணமாக அரண்மனையில் நிறைய காவலர்கள் இருப்பாங்க. அதில் மெய்க்காவலர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசருக்கு ரொம்பவும் உண்மையாக இருக்கிறவங்க, உயிரையும் கூட கொடுப்பாங்க, அரசருக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருப்பாங்க, அரசர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பதவி, அதுக்கேற்ற மாதிரி சன்மானமும் உண்டு அவங்களுக்கு. உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு சொல்லி மன்னர் கேட்குறாரு. அப்போது விக்ரமாதித்த மன்னன் சொல்கிறாரு, எனக்கு ஒரு நாளைக்கு 1000 பொன் வேணும். ஒரு நாளைக்கு 1000 பொற்காசுகள் வேணும்னே உடனே மன்னரும் ஒத்துக்கிட்டார். ஏன்னா அவர் ஆளை பார்க்க அப்படி இருக்காரு. எனக்கு அவ்வளோ நம்பிக்கை விக்ரமாதித்த மன்னன் மேலே.
சரி உனக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு 1000 பொற்காசுகளும் கொடுத்து அவர் தங்குறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு மாளிகை, அரண்மனையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஊரலைக்கிட்ட ஒரு மாளிகையும் அமைச்சு கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துக்கு விக்ரமாதித்த மன்னர் தன்னோட நண்பர்களான 4 பேரையுமே அழைத்து கொண்டு அரண்மனைக்கு செல்கிறாங்க. அங்கே நைட் நேரம் காவல் யார் இருக்கா தெரியுமா? அனந்தன் இருக்கார்ல, அனந்தன் வந்து நைட் நேரம் அந்த மாளிகையை ஒரு நல்ல பெருசாக இருப்பார், நல்ல பெரிய உருவத்துக்கு வந்து அந்த மாளிகையை வாளுண்டு அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த வாசல் இருக்குல்ல, அந்த வாசலில் வாயை பொழந்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்பாராம். வேறு யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுக்காக வாயை பொழந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டு அந்த வாசல்லே இருப்பார். ஜலந்திரன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாளிகைக்கு உச்சியில் உட்காந்துக்கிட்டு யாராவது வாராங்க, அந்த சிசிடிவி கேமரா மாதிரி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் ஜலந்திரனுடைய வேலை. இந்த மாளிகை இப்படி பாதுகாத்துட்டு வராங்க இல்லையா. இனி வர காலத்தில் தான் நம்ம விக்ரமாதித்த மன்னருக்கு சோதனைகள் வந்து ஆரம்பிக்க போதும். அவர் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டார், அதுலேருந்து எப்படி வெளிவந்தார் அப்படிங்கிறத நம்ம போக போக அடுத்தடுத்த கதையில் பார்க்கலாம். இதுவே நமக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வீடியோ வந்துருச்சு இல்லையா. அதனால் நம்ம அடுத்த ஸ்டோரியில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.